அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். இன்றைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா, ஒரு திருமணம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். படித்த மணமகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணுறோம். இன்னும் திருமணத்தின் போது தெரியுமா, பொண்ணு வந்துட்டு டபுள் டிகிரி முடிச்சிருக்கு, இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் நமக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. படித்த பொண்ணுங்களை எப்படி கையாளுவது அது தெரியலை. அதனால தான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நிறைய குடும்பங்கள் குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்கள சுதந்திரமாக விடணும். என்னை யாரும் திட்டக்கூடாது, இந்த மாதிரி பேசுறதுனால தான் நிறைய பொண்ணுங்க கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. கற்பு அப்படின்றது அது அவங்களுக்கு தெரியும். அவங்கள எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணணும், அவங்க படித்த நபர்கள் இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எது அவங்களோட லிமிட்டு, எது லிமிட் இல்லை, அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். வெளியிலேருந்து யாராலையும் அவங்கள பாதுகாக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுதந்திரம் மறுக்கப்படுது. ஓகே, நீ படிச்சிருக்க, நீ சம்பாதி, அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மட்டுமே பண்ணுறாங்களே தவிர இன்னமுமே அவங்கள கையாள தெரியலை. எல்லா விதத்துலேயும் அவங்கள டாமினேட் பண்ண கூடிய நபர்கள் இருக்காங்க. இதனால தான் அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க பிரச்சனை வெளியில் போயிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் அவங்க போகிறதுக்கான காரணம். அதனால் படித்த பெண்களை கையாளுறதுல இன்றைக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியில் ப்ராப்ளமே வராது. ரைட்? நன்றி.